இன்னைக்கு ஒரு 10 மாத குழந்தைக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் செர்லாக்கெல்லாம் நாங்கள் ஊட்ட மாட்டோம். 4 குழந்தைய வளர்த்துருக்குறேன். 4 குழந்தைக்கும் செர்லாக்கெல்லாம் கிடையாது. நாங்களே கைமேடாக ரெடி பண்ணுறது தான். என்னென்ன பொருள்னு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கிச்சனில் போய் வறுக்கக்குள்ள நான் காட்டுறேன். கேழ்வரகு 1 கப்பு, பச்சை பயிறு 1 பவுல், உடச்சக்கடலை பொட்டுக்கடலை 1 கப்பு, கருங்கவுளி அரிசி. இதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கருங்கவுளி அரிசி, பாதாம். இந்த 5 பொருளை வச்சு தான் அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். இந்த 5ஐயும் தனித்தனியாக வறுக்கணும். வறுத்துட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி அதை சலித்து பவுடராக்கி அதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் பாலில் கொதிக்க வச்சு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த குழந்தைக்கு நீங்கள் ஊட்டினீங்கன்னா அவ்வளோ சத்து. சீக்கிரம் நடப்பா, கவுடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த குழந்தைக்கு 4 குழந்தைக்கும் அதை தான் நான் கொடுத்துருக்கேன். குழந்தைய ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. எந்த நோய் நொடியும் கிடையாது. எந்த வாந்தி இது வயிற்று பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதை மட்டும் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி கொடுங்க. குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நல்லா வளருவாங்க. வாழ்க வளருங்க. வாங்க இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணலான்னு நான் பார்க்குறேன். கேழ்வரகு போடுறேன். இதை நல்லா வறுத்துக்குங்க வாசனை வர வரைக்கும். இது நான் முத நாளே கழுவி காய வச்சுருக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறதுனால நம்மளுக்கு சுத்தமாக தான் செஞ்சாகணும். தூசி கீசி இல்லாத நல்லா கழுவிக்கிங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. பொரிய வேண்டாம், பொரியறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இது வறுத்தாச்சு, பார்த்துருங்க. எல்லாம் கொட்டியாச்சு. இப்போ அடுத்தது பச்சை பயிர். எல்லாம் பாசி பருப்பாக போடுவாங்க. எனக்கு அந்த தோலில் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அந்த தோலோடு வேணுங்கிறதுனால எண்ணெயெல்லாம் பாலிஷெல்லாம் போடாத நேச்சுரல் பச்சை பயிர் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இதை எடுத்து எல்லாம் கொட்டிப்போம். கருங்கவுளி அரிசி இதையும் அறுத்துப்போம். நார்மல் நம்ம அரிசியோட அதே மாதிரி போடலாம். இருந்தாலும் அதோட கருங்கவுளி அரிசி இன்னும் பெஸ்ட்டு. அதனால் இந்த அரிசியை கொஞ்சம் யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேயே இதெல்லாம் கொடுத்து பழக்கணுன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. நம்ம கடையில் போய் எதுவும் குழந்தைகளுக்காக ஃபுட்டு வாங்க வேண்டாம். இப்போ தான் நான் ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செர்லாக் வாங்கினேன். அதில் அவ்வளோ வண்டு இருந்துச்சு. கடையில் கொண்டு போய் கொடுக்கவும் மாற்றிக்கிட்டாங்களே தவிர அதுக்கான இது இல்லை. அதனால் நான் அதுலேருந்தே செர்லாக்குங்கிறதே நான் வாங்குறது கிடையாது கடையிலலாம். நீங்கள் இதேமாரியே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கைப்பட நல்ல பொருளோட செஞ்சு நம்மளே கொடுத்துப்போம். இது நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டோம், அப்பப்போ யூஸ் பண்ணிவிடுவோம். அதனால் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்பப்போ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு அப்பப்போ நீங்கள் கொடுக்குற மாரி பார்த்துக்குங்க. அதான் நல்லது. எதுவுமே நல்லா ஸ்டாக் வைக்காதீங்க. இப்போ உடச்சக்கடலை, உடச்சக்கடலையை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது முந்திரி பருப்பை போட்டு வறுத்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்ருவோம். நல்லா சூடு ஆறினேன்னா மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கி மாவு சலாடையை போட்டு சலித்து அதை காற்று போகாத ஈரம் இல்லாத டப்பாவில் பேக் பண்ணி வச்சுப்போம். நம்ம தேவைப்படுறப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்தாலும் ஓகே, 1 வேளை கொடுத்தாலும் ஓகே. ஆனால் தினமும் இந்த சாப்பாடை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நான் குழந்தைகளுக்கு 6 மாதத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
தாய்ப்பாலுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பாப்பாவுக்குலாம் தாய்ப்பால் நல்லா இருக்கும். அது கூடயே இந்த குட்டியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தையும் அவ்வளோ ஆரோக்கியமாக அவ்வளோ சூப்பராக நல்ல மூமெண்டெல்லாம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அதை கொட்டியாச்சா? அடுத்தது பாதாம், அதையும் வறுத்துருவோம். இந்த சாப்பாடை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அதுமாரி பால் கொடுக்கக்குள்ள பசும்பால் கிடைச்சிச்சுன்னா பசும்பாலை கொதிக்க வச்சு இதை வந்து அதில் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து கடாயிலே வச்சுருக்க வேண்டாம், காயெல்லாம் கருகி போயிடும். அப்படி கொட்டியாச்சு. கொட்டிட்டு இதை பாருங்க எல்லாம் ரெடி. இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆறட்டும். அரை மணி நேரம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் கொடுத்து அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. நம்ம எதுவுமே இது குழந்தைக்கு வேண்டிய எல்லா பொருளுமே நான் வந்து வறுத்து வச்சுட்டேன், பொன்னிறமாக வறுத்து வச்சுட்டேன். கருக பொருளை பொன்னிறமாக வறுத்து வச்சு ஆற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம அரைச்சி பவுடர் ஆக்குவோம். இது வந்து இதை மட்டும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். எந்த செர்லாக்கோ எந்த மாவு ஐட்டமோ குழந்தைகளுக்கு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்க வேண்டாம். நம்ம வந்து கெட்டு போகாத இருக்கிறதுக்கு நிறைய ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்பப்போ நம்ம செஞ்சு அதுமாரி வீட்டில் செய்கிற இதையும் வந்து நீங்கள் மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு அப்பப்போ நீங்கள் வந்து அதை வந்து காலி பண்ணிவிடுங்க. எதையுமே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. குழந்தைகளுக்கு அப்பப்போ ஈரப்படாத டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு காற்று போகாத மூடி வைங்க.